Hi my dear student, unit 3 theory of the equation exercise 3.1 6th sum. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 if it is the given that two of its roots are in the ratio என்ன கொடுத்துருக்காங்க 3:2 ஓகேங்க. அதாவது given equation கொடுத்துருக்காங்க. அந்த given equation வந்து எனக்கு வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 3:2. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்னா given equation என்ன கொடுத்துருக்காங்க 2 ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். 2 of its roots என்ன கொடுத்துருக்காங்க the ratio 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து given the equation என்ன கொடுத்துருக்காங்க x cube minus 9x square plus 14x plus 24 equal to 0 ஓகேங்களா equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ரைட் ஓகேங்களா. ஆல்ஃபா இஸ் த ரேஷியோ ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு 3 இஸ் த ரேஷியோ ஆஃப் 2. ஸோ இது எப்படி எழுதலாம் ஆல்ஃபா டிவைட் பை பீட்டா, இது எப்படி எழுதலாம் 3/2 எழுதலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண வரும் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பீட்டான்னு வரும். ஸோ நான் கம்பேர் பண்ணுறேன். கம்பேரிங் வித் என்னென்னா நம்மளுக்கு ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் நமக்கு தெரியும் எக்ஸ் கியூப் மைனஸ் சமேஷன் ஆஃப் 1 into x ஸ்கொயர் ப்ளஸ் சமேஷன் ஆஃப் 2 into x மைனஸ் சமேஷன் ஆஃப் 3 equal to 0. ஸோ எனக்கு சமேஷன் ஆஃப் 1 என்ன வரணும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ ஓகேங்களா. காமா ஈக்குவல் டு என்ன வரும் வேல்யூ வந்து 9 வரும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ வந்து 9, அதாவது மைனஸ் பி மைனஸ் பியோட வேல்யூ -9 டிவைட் பை பார்த்தீங்கன்னா 1 வரும். மைனஸ் ஆஃப் -9 வரும். ஸோ +9. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -9. நெக்ஸ்ட் வந்து சமேஷன் ஆஃப் 2 ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா காமா ஈக்குவல் டு வேல்யூ வந்து வந்துச்சுன்னா C/A. சியோட வேல்யூ வந்துச்சுன்னா 14/1. ஸோ வேல்யூ இஸ் 14 வரும். நெக்ஸ்ட் சமேஷன் ஆஃப் 3 வந்து ஆல்ஃபா பீட்டா காமா. ஸோ வேல்யூ இஸ் மைனஸ் ஆஃப் 24 டிவைட் பை 1 வரும். ஸோ ஆன்சர் இஸ் -24. இப்போ இதில் வந்து நம்ம ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் என்ன வரும்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ வந்து 9, 2 ஆல்ஃபா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமாவோட வேல்யூ 8 ஓகேங்களா. இப்போது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும் 3 பீட்டா ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு 18 ஆகிடும் ஓகேங்களா. 18 ஆகிடுமா. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 5 பீட்டா ப்ளஸ் 2 காமா ஈக்குவல் டு 18. ஸோ 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 பீட்டா என்ன வரும் ஆன்சரு. ஸோ எனக்கு என்ன வரும்னா 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 பீட்டா, தட் இஸ் த ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா 2 ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு -24. ஸோ என்ன வரும் வேல்யூ இஸ் -48 வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட்டிங் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பீட்டான்னு எடுக்கும். அப்படி எடுக்கும்போது நான் வரும் 3 பீட்டா இன்ட்டு ஆல்ஃபாக்கு பதில் 3 பீட்டா 2 ஆல்ஃபாக்கு பதில் அப்போ நான் வரும் பீட்டா காமா ஈக்குவல் டு -48. ஸோ 3 பீட்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -48. ஸோ பீட்டா ஸ்கொயர் காமா ஈக்குவல் டு -48/3. ஸோ பீட்டா ஸ்கொயர் காமாவோட வேல்யூ என்ன வரும் -16 வரும் ஓகேங்களா. -16. ஸோ எனக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளையிங் ஓகேங்களா. மல்டிப்ளையிங் பை 2 அப்படி பண்ணும்போது என்ன வரும் பீட்டா ஸ்கொயர் 2 காமாவோட வேல்யூ மல்டிபிள் பண்ணால் 2 இன்ட்டு -16 வேல்யூ இஸ் -32 ஆகிடும். ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட்டிங் ஓகேங்களா. ஸோ சப்ஸ்டியூட்டிங் எதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா 2 காமா ஓகேங்களா. 2 காமா இந்த இடத்துல ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டிங்களா 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 பீட்டா இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 பீட்டா. ஸோ என்ன வரும் வேல்யூ பீட்டா ஸ்கொயர் 18 மைனஸ் 5 பீட்டா ஈக்குவல் டு -32. உள்ள மல்டிபிள் பண்ணால் 18 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 5 பீட்டா கியூப் ஆகிடும் ஈக்குவல் டு -32. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் பண்ணால் 5 பீட்டா கியூப் மைனஸ் 18 பீட்டா ஸ்கொயர் -32 ஈக்குவல் டு 0 ஓகேங்களா. இப்போ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் சொல்யூஷன் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா. மெத்தடில் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். 5 -18 எக்ஸோட டேர்ம் இல்லை அது 0. ஸோ -32 இதை வந்து நான் வந்து 4ஆல் பண்ணால் 0 5 5 4s are 20 2 4s are 8. ஸோ எனக்கு இங்கே 8 வரும். ஸோ 8 4s are 32 இங்கே வந்து 0 ஆகிடும் ஓகேங்களா. அப்போ எனக்கு வந்து என்ன சொல்யூஷன் கிடைக்கும் x -4 அதாவது பீட்டா இங்கே எக்ஸ் பதில் இங்கே பீட்டா இருக்குது. ஸோ பீட்டா -4 இங்கே என்ன கிடைக்கணும் 5 பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 பீட்டா ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். இப்போ என்ன சொல்யூஷன் வரும் பீட்டா -4 ஈக்குவல் டு 0. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் வந்து பீட்டா ஈக்குவல் டு 4 ஆகிடும் ஓகேங்களா. இப்போ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் ஓகேங்களா. சப்ஸ்டியூட்டிங் பீட்டா ஈக்குவல் டு 4 இன் எதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 பீட்டா அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் வரும் 2 காமா ஈக்குவல் டு 18 மைனஸ் 5 இன்ட்டு 4. ஸோ 2 காமா ஈக்குவல் டு 18 5 4s are 20 2 காமா ஈக்குவல் டு -2 ஆகிடும். ஸோ காமாவோட வேல்யூ இஸ் -1 ஆகிடும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் சப்ஸ்டியூட்டிங் அதே மாதிரி சப்ஸ்டியூட்டிங் பீட்டாவோட வேல்யூ 4 எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் இன் 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 பீட்டாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ 2 இன்ட்டு ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 இன்ட்டு பீட்டாவோட வேல்யூ இஸ் 4. ஸோ 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 3 4s are 12. ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ 6 ஆகிடும் ஓகேங்களா. இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ தெரியும் பீட்டாவோட வேல்யூ தெரியும் அண்ட் காமாவோட வேல்யூ தெரியும். ஸோ தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ஓகேங்களா. த ரூட்ஸ் ஆர் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட வேல்யூ அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ இஸ் 6 பீட்டாவோட வேல்யூ 4 அண்ட் காமாவோட வேல்யூ இஸ் -1. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.